வணக்கம் நண்பர்களே, மனதோடு கொஞ்சம் பேசுங்கள். பகுதி 22. என்றும் உங்களுக்காக வாழுங்கள். இதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் இன்றைய தலைப்பு. மனம் அப்படிங்கிறதே ஒரு விதமான ஹாப்பினஸை, ஒரு விதமான மகிழ்ச்சியான சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியான விஷயங்களையும் விரும்பக்கூடிய ஒன்று. அதுக்கு நேர்மறை எண்ணத்தை மட்டுமே பழக்க வேண்டும், எதிர்மறை எண்ணத்திலிருந்து விலக்கப்பட வேண்டும். நீங்கள் பல நேரங்களில் அடுத்தவர்களுக்காக பல இடங்களில் காம்ப்ரமைஸ் ஆகிறதும், அடுத்தவங்களுக்காக வாழ்வதும், அடுத்தவங்களுக்காகவே உங்கள் லைஃப்பை தியாகம் பண்ணுறேன்னு சொல்லுறதும் ஒரு விதமான அழுத்தம். அதுவே மன அழுத்தத்துக்கு காரணமாக அமையுது. மன அழுத்தம் எதனால் வருது அப்படின்னா, பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்குங்க. ஒரு விதமான ஏக்கம், ஒரு விதமான பயம், ஒரு விதமான இயலாமை, ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண முடியலையேங்கிற ஒரு வித குற்ற உணர்வு. ஸோ இது எல்லாமே எதனால் வருது அப்படின்னு பார்த்தா, யாரும் அவங்களுக்காக வாழ்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது வெரி ஃபியூ தான் சொல்ல முடியும். ஏன்னா மேக்சிமம் ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சுக்கிறாங்க. அடுத்தவங்களுக்காக வாழ்வதை போலி பிம்பமாக கட்டமைக்கிறதுனால அது மனசுக்குள் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆசைகளை, மனசுக்குள் இருக்கக்கூடிய ஏக்கங்களை, மனசுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, அதைய நிறைவேற்றுவதும் இல்லை. அப்போ முதல்ல மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல, மனசுக்குள்ள என்னென்ன ஏக்கங்கள், ஆசைகள், இந்த உடலுக்கும் இந்த மனசுக்கும் என்ன தேவை, அதை வெளிப்படையாக செய்யவும், வெளிப்படையாக அதை பெற்றுக்கொள்ளவும் ஒரு விதமான தயக்கம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் இன்னொருத்தரை டிபெண்டன்சி, அதாவது சார்ந்து வாழ்வது மட்டுமில்லை, நான் அவங்களுக்காக வாழ்கிறேன். இன்னொன்று, நம்ம இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது, நம்ம இல்லைன்னா அவங்க சர்வைவ் ஆக மாட்டாங்க, நம்ம இல்லைன்னா அந்த வேலை நடக்காது, நம்ம இல்லைன்னா அந்த